இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். பேன் கார்டில் உங்களோட நேம் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் இருந்தால் அந்த நேம் வேலிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரினா, இப்போ பேன் கார்டில் எல்லாருக்குமே பேன் கார்டில் அவங்களோட நேம் இருக்கும், அதற்கு பக்கத்துலேயே ஃபாதர் நேம் இருக்கும். ஆனால் சில பேருக்கு பேன் கார்டில் இப்போ அவங்களோட நேம் ராஜாவாக இருந்தால் பக்கத்துலேயே இனிஷியல் வின்னு சொல்லியிருக்கும். அதேமாதிரியே வி இனிஷியல் ஃபஸ்ட்டு அதன் பேருக்கு ராஜான்னு சொல்லியும் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் பேன் கார்டில் அவங்களோட நேம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இனிஷியல் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேம் இருந்தால் நீங்கள் பேன் கார்டை வேலிட், உங்களோட பேன் கார்டு வேலிட்டாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஒரு ப்ரூஃபாக பயன்படுத்தும் போது நேம் இந்த மாதிரி இருந்தால் அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குன்னா, இப்போ ராஜாவாக இருந்தால் உங்களோட ஃபாதர் நேம் வீரையாவாக இருந்தால் ராஜா வீரையான்னு சொல்லி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படின்னா ராஜான்னு சொல்லி உங்களோட நேம் மட்டும் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லேயும் இனிஷியல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் வேலிடிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேன் கார்டில் இருக்க மாதிரி வெப்சைட்லேயும் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கு வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ-ஃபைலிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆக கிளிக் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் பேன் கார்டில் இருக்க மாதிரியும் என்டர் பண்ணலாம், அல்லது ஃபுல் நேமும் என்டர் பண்ணலாம், நார்மலாக என்டர் பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகிட்டோம். அடுத்ததான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், நீங்கள் வச்சுருக்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வேலிடேட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ்னு சொல்லி பேன் இஸ் ஆக்டிவ் பட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ஆஸ் பெர் பேன்னு சொல்லி வருது. இந்த மாதிரி உங்களோட பேன் கார்டு ஆக்டிவாக தான் இருக்குது, நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் மிஸ்டேக்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் நேம் மாற்றி என்டர் பண்ணி பாருங்கள். உங்களோட நேம் ஃபாதர் நேம் இருக்க மாதிரி என்டர் பண்ணுங்கள். அந்த மாதிரி என்டர் பண்ணிங்கன்னா பேன் இஸ் ஆக்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஸ் பெர் பேன்னு சொல்லி க்ரீன் கலரில் ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட பேன் கார்டில் இருக்க மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வெப்சைட்லேயும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. நேம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இனிஷியல் ஃப்ரண்ட் பேக்கில் இருக்கோ அவங்களாம் பேன் கார்டு ரீப்ரிண்ட் கொடுக்கும்போது நேம் கரெக்டாக என்டர் பண்ணி ரீப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.